திரு அக்னீஸ்வரன், திமுக மீது பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்களை முன்வைத்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிமுகவின் மீது இன்றைய பதிலுரையில் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிச்சிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி வெளியில எழுந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி கே பழனிசாமி சிரித்த முகத்தோடு அந்த அணுகிய விதங்கள் எல்லாம் பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதிமுகவோடு மீண்டும் ஒரு இணக்கமாக செல்கிறார்களோ, அது முதல் கூட்டத்தொடரிலே தெரிந்ததோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அது சரிதானா, ஏற்புடையதா இருக்கா? அதாவது தாவேக்கா ஒரு மென்மை போக்கு அப்படின்னால அதிமுகவை அழிக்கிற போக்குன்னு புரிஞ்சுக்கிறணும். வார வாரம் சனிக்கிழமை ஒரு சந்தை மாதிரி அதிமுக ஆட்களை இழுத்துக்கிட்டு சட்டமன்றத்தில் மட்டும் மென்மை போக்குன்னு சொன்னால் அதையும் நாம் ரசிக்கிறோம் அல்லது ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் இது தவறான அரசியல் நான் பார்க்குறேன். பொதுச் செயலாளர் ரசிக்கிறாரே, அது சட்டமன்றத்தில் பேசுகிற போது பார்க்கிறார். ஆனால் அதனுடைய பின் விளைவுகள், பேச்சும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்குமென்றால் அவர்தான் உண்மையான தலைவன் என்று நான் நம்புகிறேன், நான் படித்திருக்கிறேன். ஆகவே செயல் அதிமுக முன்னாள் அமைச்சரெல்லாம் வாங்க, வார வாரம் எங்க பனையூருக்கு காத்திருங்க, முதல் கேட்ல இடம் இல்லைன்னா பின் கேட்ல வாங்க என்று எல்லா கட்சியிலையும் இருந்து வரக்கூடியவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மீது நான் விமர்சனமே வைக்கலைங்க அப்படின்னு சொன்னா அது நல்லதுக்கு அல்ல அப்படின்னு நான் பார்க்கிறேன். சரி, இன்னைக்கான முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய பேச்சு ஏற்புடையதா, நம்மளுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செய்து விட்டாரா முதல்வர் அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப அழுத்தமா இருக்கு. 40 நாள் அல்ல, இந்த 40 நாளில் முதலமைச்சருடைய பேச்சு அது நல்லா இருக்கா சரியா இல்லையா அப்படின்னு நான் பார்க்கல. ஆனால் அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு உகந்ததாக இல்லை. ஜீவாதார பிரச்சனை, மேகதாடு பிரச்சனை, அதை பத்தி நேற்றைக்கு பேசவே வேண்டாம் என்கிறார்கள். அது மாதிரி ஏதாவது ஒன்று முதலமைச்சர் பேசினால் சபாநாயகர் கைதட்டுங்க, அப்படி மேஜையை தட்டுங்க என்று சொல்லுகிறார். சைகை காட்டக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு வேற ஏதாவது சொல்றீங்களா? இன்னைக்கு எதுக்கு சார் கூட்டம்? ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவிச்சாரா? இல்ல. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். ஐயா அப்துல் கலாமை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சரா வெற்றி பெற்ற வைத்து இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஐயா அப்துல் கலாம் இருந்தால் அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். ஒரு ஐஏஎஸ், ரிட்டையர்டு ஐஏஎஸ் வெற்றி பெற்று அங்கு இருந்திருந்தால், ஐயா மலைச்சாமி வெற்றி பெற்று அங்கு முதலமைச்சர் இருந்திருந்தால் அவருடைய பேச்சு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆகவே இவர் திரைப்படத்தில் இருந்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரா வந்தவர், அந்த திரைப்பட பாணியில் தானே இருக்கும். ஏத்துக்கிட்டு போங்கல, இதுல என்ன இருக்கு? ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பாணி இருக்கு. முதலமைச்சர் விஜய்க்கு இது ஒரு பாணி, அதுல உங்களுக்கு என்ன தவறு இருக்கு? ஐயோ, இந்த பாணியை நீங்க தொடர்ந்து பின்பற்றுங்கன்னு தான் சொல்றோம். இத மாத்திக்கிறாதீங்க. நீங்க அந்த வார்த்தையில ஏதோ சூழ்ச்சி இருக்கே, தொடருங்கன்னு சொல்றது இல்ல. தொடருங்க, தொடரணும், மக்கள் அதை பார்க்கணும். நீங்க இன்றைக்கு ஆளுநருடைய உரைக்கு சூழ்ச்சிகள்லாம் ஒண்ணும் இல்லை. சூழ்ச்சிகள் செய்யக்கூடியது தாவேக்கா தான். அக்னீஸ்வரனுக்கு என்ன சூழ்ச்சி? ஒரு சூழ்ச்சியும் இல்லை. கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போறதுதான். ஆனால் நான் வந்தா இங்க அப்பாவை காணோம் அப்படிங்கிறது என்ன சூழ்ச்சி? அந்த அப்பாவைத்தானே நீங்கள் தோல்வியுற்ற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களை நீங்க முதலமைச்சர் பதவியேற்றதுக்கு போய் ஏன் அவரை பார்த்தீங்க? மரபு ஒரு அதே மரபு சட்டமன்றத்தில் என்னென்ன வார்த்தைகள் தான் பேச வேண்டும் என்ற மரபு இருக்கா இல்லையா? சட்டமன்றத்தில் விசில் அடிக்கலாமா? அது மரபா? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இதயதுல்லா சார் கோச்சுக்குருவார். மேலூர்ல அவர் நீங்க பேசுறது அப்படியே ரசிச்சு கேக்குறாரு. இல்ல நல்லா பேசுறாரு அப்படின்னு. நான் நல்லா பேசுறது முக்கியம் இல்ல, ஆனா முதலமைச்சர் நல்லா பேச வேண்டும். இந்த நாட்டுக்கான பிரச்சனையை நல்லா பேசணும். ஒரு விஷயம் தெரிந்து சொல்லவா? மேலூர்ல ஒரு அமைச்சர் குத்தாட்டம் போட்டிருக்கிறார், உயர்கல்வித்துறை அமைச்சர். ஆமா, அதனாலதான் அவர் உயர்ந்த கல்வித்துறையில வந்திருக்கிறாரு. அதுவும் சரி, அத வேண்டாம், அது அவங்க பிரச்சனை வச்சுக்கோங்களேன், அது அவருடைய. ஆனா நான் இப்ப கேட்க வேண்டியது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்த நாளில் முதல் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார். அந்த முதல் தீர்மானமே முரண்பாடான
தமிழ்நாட்டுக்கு எதிரான தீர்மானம் என்பதை முதலமைச்சரே இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2026 1956 இரு மாநிலங்களுக்கு கூடிய நீர் தாவா பிரச்சனை வருகிற போது பிரிவு 4 நீங்க இரண்டாவது நடுவர் மன்றம் என்று திமுக செய்த தவறை தாவேகா மேல போட்டு அதுக்கு தாவேகா முதலமைச்சர் ஓகே சொல்லி தீர்மானம் போட்டுட்டார். என்ன அழகா திமுக மாட்டி விடுச்சு பாருங்க. இதைத்தான் முதலமைச்சர் விஜய் எங்களுக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொன்னாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்றாங்க நேத்து. இன்னைக்கு முதலமைச்சர் பேசவே இல்லைங்க. ஆகவே ஒரு நாட்டில் நீங்கள் சட்டமன்றத்தை நடத்துவதற்கு எவ்வளவு கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும், பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது ஒவ்வொரு நிமிடமும். அப்படி இருக்கிற போது இன்னைக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கண்ணியம் மீறப்பட்டு விட்டது. இது ஒரு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் போலவே இல்ல அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஃபைண்டிங் இப்படி போட்டாதீங்க. கண்ணியம் மீறப்பட்டதுன்னு நான் சொல்லல, விசிலடித்தவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. சரியா? அதுவே கண்ணியம் மீறப்பட்டது தானே சார். முதலமைச்சர் இப்படியே பேசணும் சார். வெறும் 40 நாள் தான் ஆயிருக்குது. 1825 நாட்கள். இன்னும் நீங்கள் 1790 நாட்கள் இப்படியே பேசுங்கள். தமிழ்நாட்டை பத்தி, வளர்ச்சியை பத்தி, பொருளாதாரத்தை பத்தி பேசாதீர்கள். வெறும் டயலாக்கே பேசினால் தமிழ்நாடு 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய நாட்டை இப்பொழுது இந்த 5 ஆண்டுகள் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து விடுவார். சரி திரு அக்னீஸ்வரன், இது சுகுணாத் திவாகர் சார் கேட்கறது தப்புங்க. என்ன யாராவது பத்திரிகையாளர் சந்திங்கன்னு கேட்க முடியுமா? கேட்டிருக்காங்களா? அதுல என்ன தவறு இருக்கு? பிரதமரை கேட்டிருக்காங்களா? பிரதமர் சந்திப்பாரு. எப்ப சார் சந்திச்சாரு? நாடாளுமன்றத்திற்கு ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படி போக கூடாது. இத்தனை ஆண்டு காலத்தில் பிரதமர் பத்திரிகையாளரை பொது வெளியில் சந்தித்தாரா? சந்திக்கவே இல்லை, சந்திக்கவும் மாட்டார். இவர்களுக்கெல்லாம் மாற்று தானே நீங்க? இல்ல மாற்றுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தானே சொன்னீங்க மாற்றுன்னு அவங்க சொல்றாங்க சார். இப்ப பிரதமர் சந்திக்கல, ஏன் முதலமைச்சர் மட்டும் சந்திக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறேன். ஆகவே அது தேவையில்லை. ஆனால் இங்க மக்கள் எதிர்பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை இப்ப 40 நாளையில முடிவு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. 5 ஆண்டு கால இறுதியில தான் சொல்ல முடியும் அப்படின்னு பொதுவான பார்வையை நான் பார்க்கிறேன்.